குழம்பு மனம் இங்கே வரை வீசுது. குழந்தைங்க அவங்க அப்பா கிட்ட பாசமாக பழகிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வீடு வாரம் விடுமுறையான நாளான அன்று உற்சாகமாக இயங்கிக் கொண்டிருந்தது. காயத்ரி சமையலறைக்கும் மொட்டை மாடிக்குமாக ஓடி ஓடி வேலை பார்த்து கொண்டிருந்தாள். இன்றுதான் அவளது கணவர் வீட்டில் இருக்கிறார். மற்ற நாட்களில் அலுவலக செல்லும் அவருக்கு காலையிலே சாப்பாடு செய்து கொடுத்து அனுப்பிவிடுவதால் ஆரிய உணவைதான் உண்பார். இன்று தேவையானதை சமைத்து கொடுத்து சூடாக பரிமாற வேணும் என்ற ஆசையில் இறைச்சி குழம்பு வறுவல் என சிறப்பு தயாரிப்பில் ஈடுபட்டிருந்தாள். வாஷிங் மிஷின் துவைத்த துணிகளை சமையலுக்கு இடையே அவ்வப்போது மொட்டை மாடிக்கு கொண்டு சென்று உலர வைக்க வேலையையும் செய்து கொண்டிருந்தாள். கணவர் மூர்த்தி மின்விசிறியில் உள்ள அழுக்கு சுவர்களில் இருந்த ஒட்டடையை நீக்கி கொண்டிருந்தார். பக்கத்து வீட்டை சேர்ந்த 4-5 குழந்தைகள் இவர்களது மகள் சுஸ்மிதா மகன் சந்துருவுடன் சேர்ந்து ஓடியாடி விளையாண்டு கொண்டிருந்தார்கள். அதனால் வீடே கலகலப்பாக இருந்தது. மகன் சந்துரு திடீரென மூர்த்தியை நோக்கி ஓடி வந்தான். அவரை கட்டி அணைத்து மடியில் சாய்ந்தவாறு ஏதோ சந்தேகம் கேட்டான். அவனிடம் அன்பாக பேசி கொண்டிருந்தவர் சில நிமிடங்களில் சற்றென அவனை தள்ளிவிட்டு கோபத்தில் கொந்தளித்து விட்டார். அதை பார்த்து பக்கத்து வீட்டு சிறுவர்கள் கேலியாக சிரித்தார்கள். அவர்கள் முன்னால் அவமானப்பட்டதால் சந்துருவின் முகம் வாடிவிட்டது. அதனை சமையல் அறைக்குள் இருந்து கவனித்த காயத்திற்கு சுருக்கென்று கோபம் வந்தது. ஆனாலும் கட்டுப்படி கொண்டு ஏன் குழந்தையை காரணம் இல்லாமல் இப்படி திட்டுகிறார் என்று வருந்தியபடி வேலையை தொடர்ந்தாள். 1/2 மணி நேரம் கடந்த நிலையில் தன்னை நோக்கி ஓடி வந்த மகள் சுஸ்மிதாவிடம் அதேபோல்தான் மூர்த்தி நடந்து கொண்டார். ஆனாலும் அவள் முகம் வாடவில்லை. தந்தையிடம் இருந்து விலகி பக்கத்து வீட்டு குழந்தைகளுடன் உற்சாகமாக விளையாட்டை தொடர்ந்தாள். அவ்வப்போது சமையல் செய்து கொண்டிருந்த காயத்ரியிடமும் செல்ல சேட்டுகள் செய்தபடி விளையாண்டு கொண்டிருந்தாள். தந்தை தள்ளிவிட்டதால் மும்முனில் இருந்த தம்பி சந்துருவையும் இழுத்து வந்து இயல்பாக்கி விளையாட வைத்து கொண்டிருந்தாள். குழந்தைகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து சப்தமிட்டபடி குதூகலிக்க மீண்டும் மூர்த்தி உக்கிரமானார். டீ சந்துரு, சுஸ்மிதா, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டிங்களா? இப்படி தான் கட்டுப்பாடு இல்லாமல் கத்துறதா? யாராவது தவறி விழுந்தால் என்ன ஆகும் என்று கத்தினார். அவர் அதட்டியதும் சந்துரு, சுஸ்மிதா, அக்கம் பக்கத்து குழந்தைகள் என அனைவருடைய கண்களும் கலங்கின. கணவர் கத்தியதை கேட்டதும் பதறிப்போய் ஓடி வந்த காயத்ரி, ஏங்க இப்படி கோச்சிக்கிறீங்க? குழந்தைங்க விளையாடினால்தான் சத்தம் கேட்க தான் செய்யும். அதுவும் லீவு நாட்களில் விளையாடாமல் எப்போ விளையாட போகிறாங்க? விடுமுறை விட்டதால்தான் பக்கத்து வீட்டு பிள்ளைங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்குதுங்க. காரணம் இல்லாமல் ஏன் அவங்கள திட்டுறீங்க என்றாள். நான் காரணம் இல்லாமல் திட்டுறேனா? ஒரு நாள் வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம்டா, ஒரே இறைச்சல். நீ முதல்ல உள்ளே போய் சமையல் வேலையை பாரு என்றபடி உள் அறைக்குள் சென்று விட்டார். மூர்த்தியின் நடவடிக்கைகள் வித்தியாசமாக இருக்கவே அவரது பின்னாலேயே காயத்ரி சென்றாள். என்னாச்சு? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க என்றாள் கோபத்துடன். காரணத்தோடு தான் அப்படி கோவப்பட்டேன். என்ன காரணம் என்றான். கோபம் நீங்க அவன் பக்கத்து வீட்டு பையன் சுரேஷின் அப்பா விபத்தில் இருந்து 2 வருஷம் ஆச்சு. அவன் அப்பா இல்லாத ஏக்கத்தில் இருக்கிறான். இந்த நேரத்தில் நம்ம பையனும் பொண்ணும் அடிக்கடி என் மடியில் வந்து உட்கார்றதையும் கன்னத்தை பிடிச்சு கிள்றதையும் அவன் கூர்ந்து பார்க்கிறான். அதையெல்லாம் பார்த்து தமக்கு அப்பா இல்லையே என்ற ஏக்கம் அவனுக்கு அதிகரிச்சிடும். அவனாவது பரவாயில்ல, 10 வயதை கடந்தவன். எதிர் வீட்டு சுரேவிக்காவோட அப்பா வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணோட அம்மாவுக்கு இன்னமும் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல. வெளியூரில் வேலை பார்த்து அல்லாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இங்கே நம்ம பிள்ளைங்க நம்ம கிட்ட கொஞ்சிறதையும் ஆசையாக பேசுகிறதையும் பார்த்தா அவங்க மனசு பெற்றவங்களை பற்றி நினைக்க ஆரம்பிச்சிடும். இந்த விடுமுறை அவங்களுக்கு ஏக்கத்தை கொடுத்துரும். அதனால தான் கோவப்படுற மாதிரியும் அவங்கள திட்டுற மாதிரியும் நடந்துக்கிட்டேன் என்றார். அவர் சொன்னதை கேட்டதும் காயத்ரியிடம் தாய்மை உணர்வு வெளிப்பட்டது. உண்மைதாங்க, நானும் சின்ன வயசுலே அப்பாவை இழந்துட்டேன். பக்கத்து வீட்டு குழந்தைங்க அவங்க அப்பா கிட்ட பாசமாக பழகிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் செஞ்சது சரிதான் என்றால். சரி சரி, இறைச்சி குழம்பு மனம் இங்கே வர வீசுது. முதலில் எல்லா குழந்தைகளையும் உட்கார வைத்து சாப்பாடு கொடு. குழந்தைங்க திருப்தியாக சாப்பிடட்டும், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் என்றார் மூர்த்தி. இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.